ஒட்டுமொத்தமாக நாங்கள் கலங்கி செல்ல மாட்டோம், இங்கே இருந்து போராட்டத்தை நடத்துவோம் என்ற ஒரு வைராகிய நிலையில ஒருவராக காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கப்படுகிறதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய காவலர்களுடன் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் செல்ல மாட்டோம், தங்களுடைய போராட்டம் அமைதியான போராட்டம், எங்களுக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்வதாக கடலுக்கு சென்றிருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த போராட்டமானது நீட்சியானது தங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் அவகாசம் என்ற சூழ்நிலையை கேட்டதால அவர்கள் அவகாசம் அளிக்க முடியாத சூழ்நிலையில் அன்பாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்வதாக கடலுக்கு சென்றிருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த போராட்டமானது நீட்சியானது தங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் அவகாசம் என்ற சூழ்நிலையை கேட்டதால அவர்கள் அவகாசம் அளிக்க முடியாத சூழ்நிலையில் அன்பாக தெரிவித்தனர் காவல்துறையினர். இருந்தும் தங்களுடைய போராட்டம் தொடரும், நாங்கள் இங்கேயே தான் இருந்து போராட்டம் நடத்துவோம் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அலும்பப்படுவதாக இந்த இருக்கக்கூடிய போராட்ட குழுவினர் தெரிவித்திருந்தனர். தற்பொழுது அவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களும் இளைஞர்களும் கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்ற நிலையில காவல்துறை அதிகாலை 4:30 மணி அளவில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அமைதியாக கலைந்து செல்லும்படி. இந்த சட்ட திருத்தமானது ஒரு முழுவடிவிலான சட்ட திருத்தம். இதனை தடை செய்வதற்கு முடியாது. ஏனால் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் ஒப்புதலின் பேரில் வழங்கப்பட்ட இந்த சட்டமானது ஒரு எந்தவித தடங்களும் இன்றி நிரந்தரமான சட்டம் என்றும் தலைமை வழக்கறிஞர் சென்ட்ரல் கவர்மெண்டோட தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில் அதனை வெளிப்படுத்தும் விதமாக அதை ஒலிபெருக்கின் மூலம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ தற்பொழுது 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை கைவிடும்படி அமைதியான முறையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அமைதியான முறையில் வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டதால் அவர்கள் செல்ல மறுத்திருந்த நிலையில் ஒருவராக அமைதியான முறையில் செல்லும்படி அழைத்து வெளியே அனுப்பப்படுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த வாகனமும் உள்ளே வரக்கூடாது. அதாவது மீடியா வாகனமாக இருந்தாலும் சரி, அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை ஒருவராக அமைதியான முறையில் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். எந்தவித அசம்பாதமும் ஏற்படாத வண்ணம் அமைதியான முறையிலே அனுப்ப வைக்கின்ற சூழலில் மாணவர்கள் நாங்கள் கட்டாயம் செல்ல மாட்டோம், இங்கே இருந்துதான் தங்களுடைய போராட்டத்தை செய்வோம் என்று கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதனால் நம்மளால் பார்க்க முடியும், கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் தொடர்கின்றனர். லோகநாதன், அதாவது சட்ட முன்வடிவு குறித்து எங்களுடைய வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அவர்கள்தான் தற்பொழுது அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. தற்பொழுது போராட்டக்காரர்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்களா, இல்ல அந்த போராட்ட களத்தில் தான் அவர்களும் தற்பொழுது இருக்கிறார்களா? அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா லோகநாதன்? போராட்டக்காரர்களிடம் தங்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த கேஸ் பற்றியான டீட்டெயில் தெளிவாக கேட்கப்பட்டதாகவும் அதை நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு 2 மணி நேரம் அவகாசம் எங்களுக்கு வேண்டும், அதற்கு மேலே நாங்கள் இந்த தினத்தை விடுமுறையாக அறிவித்து நாங்கள் இந்த போராட்டத்தை வெளிப்பாடாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் முடியாது, நீங்கள் உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும், அமைதியான முறையிலே காவல்துறையினர் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அவர்கள் கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை இவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர்களிடம் கேட்டார். தற்பொழுது இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் கலைந்து செல்கின்றனர். ஆனால் அதுக்கும் தாண்டி பெரும்பாலானோர் கடலில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். லோகநாதன், அதாவது பாதுகாப்பு கடல் கரை பகுதியில் அங்கே செய்யப்பட்டிருக்கா? தற்பொழுது கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது?
இவர்களது கோரிக்கை ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையோடு தான் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். அதாவது தினதரமான ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தான் இவங்களோட போராட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு பொறுத்தவரையில் அதிக அளவிலான போலீஸ்காரர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இங்கே பாதுகாப்பு பணி என்பது ஒரு முழுவீச்சாக நடைபெற்று வருகிறது. இதனை நம்மால் பார்க்க முடியும். இந்த பாதுகாப்பு பணியானது இவர்கள் கலைந்து செய்யும் வரை தொடர்ந்து நடைபெறும். அதாவது ஒலிபெருக்கியின் மூலம் தங்களுடைய கோரிக்கையை போலீசார் வைத்து வண்ணம் இருக்கின்றனர். தயவு செய்து அமைதியான முறையில் கலைந்து செல்லுங்கள், காவல்துறைக்கு ஒப்புதப்பு கொடுங்கள் என்ற பல்வேறு வாசகங்களையும் கடலில் இறங்கி போராடுபவர்களை உடனடியாக கலைந்து செல்லும்படியும் ஒலிபெருக்கியில் பேசி வருவதை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று இந்த போராட்டமானது அவர்கள் கேட்ட இந்த ஒரு கால அவகாசத்தை நீடிக்க முடியாது. அமைதியான முறையில் 6 நாட்களாக நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இருப்பினும் ஒரு பிரிவினர் கலைந்து செல்ல மறுத்து தங்களுடைய வழக்கறிஞர்களுடன் பேசி அவருடைய ஆலோசனை பேரில் தாங்கள் கலைந்து செல்ல வேண்டும், அதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவினர் தற்பொழுது கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் லோகநாத் சொல்ல கேட்டோம். இருப்பினும் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்திருப்பதாகவும் குறிப்பாக பத்திரிகையாளர்களுடைய வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கு அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்பொழுது போக்குவரத்து தொடர்பாக லோகநாதன் கேட்கலாம். லோகநாதன், தற்பொழுது போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இருப்பினும் நீண்ட தூரத்திலே வாகனங்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறதா? லோகநாதன், வெளியேற்றும் ஒரு முக்கியமான ஒரு சேதாக பார்க்க முடியுது. அதிலே கடலைக்கு உள்ளர சென்று நாங்க வீடியோ எடுக்கும் போது அதனை எடுக்கக்கூடாது என்று காவல்துறை ஒரு கருத்தினை தெரிவித்திருந்த நிலையில அதையும் தாண்டி பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து களத்தகவல்களை அளித்த வண்ணம் இருக்கின்றனர். அனைவரையும் வெளியேற்றும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு செயலாக பார்க்க முடியுது. அதிலே கடலைக்கு உள்ளர சென்று நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அதனை எடுக்கக்கூடாது என்று ஒரு தரப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் அதையும் தாண்டி பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து களத்தகவல்களை அளித்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த ஒரு போராட்டம் ஒரு எழுச்சியான போராட்டம், உலக வரலாறு படைத்த ஒரு போராட்டமாகவே இவர்களால் பார்க்கப்படுகிறது. இதனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசம் வேண்டும், நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று ஒரு சாரார் தெரிவித்திருந்தனர். ஆனால் மற்றொரு சாரார் நாங்கள் கட்டாயம் நிரந்தர சட்டம் பிறப்பிக்கும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம், இங்கே தான் இருந்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துவோம் என்றும் மற்றொரு தரப்பினரும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த போராட்டம் மீண்டும் வலுப்பெறும் ஒரு நிலையாக மாறியுள்ளது. தற்போது இவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தை வெளிப்படுத்தும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் விரைவில் முடிவுக்கு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காலை நேரத்தில் இருந்த கூட்டத்தை காட்டிலும் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் எந்த அளவில் காணப்படுகிறது? கூட்டம் கணிசமாக குறைந்திருக்கிறதா? கட்டாயமாக சொல்லலாம். காலையில் அதிக அளவிலான இருந்த கூட்டம் தற்பொழுது குறைந்திருக்கிறது. பெரும்பான்மையான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை இருக்கக்கூடிய அந்த போராட்ட காலத்திலிருந்து அமைதியான முறையில் அப்புறப்படுத்தியிருக்கின்றனர், அமைதியான முறையில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இவர்களது கோரிக்கையை முன்வைத்தும் இந்த சட்டத்தை பற்றியும் தெளிவாகவும் காவல்துறை விளக்கப்படும் பொழுது இந்த சட்டம் ஒரு நிரந்தரமான சட்டமாக கருதப்படுகிறது. இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று அவசரமாக கூடக்கூடிய இந்த சட்டசபையில் இதற்கான முன்வரைவு வடிவ திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது இதனை எந்த அமைப்பும் வழக்கு தொடுத்தாலும் அதனைக்கு தடை விதிக்க முடியாது. ஏனால் ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதனால் நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட்டிய போது மத்திய குழுவுடன் ஒப்புதலோடு இந்த சட்டம் நிரந்தர சட்டமாக மாற்றப்படும். காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலிருந்து நீக்கப்படும். ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறும் என்ற
ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசும் சரி மாநில அரசு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டால் மாநில அரசு ஒரு முழுமையான ஒரு ஒப்புதலை வழங்கி இருப்பது அது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த சட்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நாளையோ அதை இன்றோ அல்லது நாளையோ ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் இடைக்கால தடை வாங்கலாம், நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்ற ஒரு பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் அந்த சட்டத்தின் மீதும் இல்லை ஏற்றப்பட்ட அவசர சட்டத்தின் மீதும் நம்பிக்கையின் காரணமாக இதற்கு முன்னதாகவே ஏற்பட்ட இடைக்கால தடையின் போது இதே பிரச்சனை நீண்டது, மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது என்ற சூழலில் உடனடியாக நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம், முற்றிலுமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர சட்டம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்வோம் என்று உறுதியாகவும் தங்களுடைய போராட்டத்தை கடற்கரையில் இருந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். லோகநாதன், அதாவது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது கடற்கரையில் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடலுக்குள் இறங்காதவாறு அங்கு பாதுகாப்பு எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு, காவல்துறையினரையும் தாண்டி வேற யாராவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கோஷங்களையும் எழுப்பி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கடலுக்குள் இறங்காதவாறு போலீசார் பாதுகாப்பில் தான் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எந்தவித அசம்பாதம் இல்லாமல் நல்ல முறையில் பாதுகாப்பு பணியானது போடப்பட்டிருக்கிறது. அமைதியான முறையிலே கலைந்து செல்லும்படியாக காவல்துறை மீண்டும் மீண்டும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம், கட்டாயம் நிரந்தர சட்டம் பிறப்பிக்கும் வரை தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். அதாவது இதுக்கு முன்னரே இவர்கள் எந்தவித மீடியா உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வெளியிலிருந்தே செய்திகளை சேகரித்துக் கொள்ளலாம் என்ற நிலை மாறி தற்பொழுது மீடியாவினுடைய உதவியை இவர்கள் கேட்டு தற்பொழுது இந்த மாதிரி மிகப்பெரிய போராட்டத்தை மீடியாவின் மூலமாக முன்னெடுத்து செல்கின்றனர்.